Good morning, students. Today, history lesson 4. Heading: The Making of a Global World. Book page number 77. Globalization. அதை பற்றி படிக்க போகிறோம். அதாவது குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்னா, we often refer to economic system that has emerged since the last 50 years or so. அதாவது 50 years வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது. இதில் சைடு கட்டிங் வந்து இந்த ப்ரீ மாடர்ன் வேர்ல்ட், இந்த மாடர்னுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியாம்மா? எப்படின்னா ஏ லாங் ஹிஸ்ட்ரி அப்படின்னா எப்படி அந்த எக்கனாமிக் வந்து அவங்க வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ட்ரேட், மைக்ரேஷன், சர்ச் ஆஃப் ஒர்க், மூமெண்ட் ஆஃப் கேபிட்டல், இன்னும் எத்தனையோ இருக்குது. எக்கனாமிக் வந்து இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனது. அதாவது ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதன் மூலம் தான் பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சது. இப்போ வந்து ட்ரேட்னா என்ன தெரியும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ட்ரேட், வியாபாரம் பண்ணுறது, வாணிகம். நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன். மைக்ரேஷன் இது மூவ் பிளேஸ் டு பிளேஸ். நெக்ஸ்ட் என்னது? பீப்புள் வந்து இன் சர்ச் ஆஃப் ஒர்க்கு, அவங்க வேலை தேடி வேறு இடங்களுக்கு போகிறது. சரியா? இது மாதிரி தான் இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு வந்தது குளோபல் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு அதாவது ரொம்ப இன்வென்ஷன், அதாவது கண்டுபிடிப்புகள், ஐடியாஸு, ஸ்கில்ஸு இதெல்லாம் இந்த டைம் தான் வந்தது. இப்போ மாடர்னில் வந்தது. அதாவது அதுலேருந்து ப்ரீ மாடர்ன் வேர்ல்டுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சாங்க. அதான் மாடர்ன் வேர்ல்டு. இப்போ மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லும்போது புதுசாக டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிறது தான். ஐடியாஸு, திறமைகளை வெளிக்காட்டுறது, இது மாதிரி தான் மாடர்ன் வேர்ல்டு. இதில் வந்து இன்டர்லிங்க்டு டு ஜாயின் அதர் கண்ட்ரி. இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து டெவலப் ஆகுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் அவங்க பொருளாதாரத்தை வந்து அவங்க வந்து விரிவடைச்ச முடியும். அது எப்படின்னா ட்ரேட் மூலம்தான். நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து ட்ராவலர்ஸ் யார் வந்தாங்கன்னா ட்ரேடர்ஸ், ப்ரீஸ்ட்டு, பில்கிரிம் ட்ராவல், வாஸ்ட் டிஸ்டன்ஸு. அதாவது இவங்கெல்லாம் மத குருமார்கள், சமய குருமார்கள், இவங்கெல்லாம் ட்ரேடர்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்படி போகும்போது தான் அங்கே உள்ள சில இதெல்லாம் சேஞ்ச் ஆனது. இதில் தான் அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் எல்லாம் விரிவடைஞ்சது. சரிம்மா? அஸ் ஏர்லி ஆஸ் 3000 BCயில் வந்து கோஸ்டல் ட்ரேட் வந்து இம்பார்ட்டண்டாக இருந்தது. அதில் லிங்க்டு த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வித் ப்ரெசன்ட் டே வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஏசியாவுடன் என்னது சிந்திச்ச மொழி சொல்ல படிச்சிருப்போம் நம்ம சின்ன கிளாஸில் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதாவது 7th centuryயில். நெக்ஸ்ட் வந்து இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா மாலத்தீவு பேர் வந்து மால்டீஸ். அந்த தீவு வழி வந்து சைனா அண்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா இது வழி தான் வந்து கப்பல் வழி வந்து ட்ரேட் பண்ணி செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் சில நோய்கள்லாம் வந்து பரவி இருந்திருக்குது அந்த 7th centuryயில். அடுத்து வந்து 13th centuryயில் வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நிவர்த்தியாகி திருப்பியும் ட்ரேடு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில்க் ரூட்டு, லிங்க் த வேர்ல்டு. The Silk Routes are good example of pre-modern trade and cultural links between distant parts of the world. அதாவது சில்க் ரூட்னா என்னதுன்னா, அதாவது ஒரு சில்க்கு தான், சில்க் பட்டு துணிகளை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த ரூட்டுக்கு வந்து சில்க் ரூட்னு வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து எங்கன்னா சைனாவோட வெஸ்ட்டு பவுண்டு அந்த எல்லையில் சில்க் கார்கோஸ் அலாங் திஸ் ரூட்டு, இது வழி தான் கப்பல் ட்ரேடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிறிஸ்டோரியன்ஸ் வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்பில் தெரிய வருது.
Silk routes over land and by sea, uniting together vast regions of Asia and linking Asia with Europe, நார்த்தன் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து சில்க் ரூட் இருந்திருக்குது. அவங்களுடைய இறக்குமதி இருந்திருக்குது. சைனாவுடைய இறக்குமதி இருந்திருக்கு கப்பல் மூலம். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டின் ஈரான்னு சொல்கிறது என்னது அவங்களுடைய சகாப்தம். இதில் வந்து அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் பாட்ரி மீன்ஸ் என்னது மட்பாண்டங்கள் இதெல்லாம் இந்த ரூட் வழியாக தான் இது வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு வந்திருக்குது, இறக்குமதி செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சில்க் ரூட் வழியாக இன்னும் சொல்லப்போனால் ப்ரீசியஸ் மெட்டல், கோல்டு அண்டு சில்வர் இதுவுமே என்னது அதாவது ஃப்ரம் யூரோப் டு ஏசியா இந்த 2 கண்ட்ரியும் வந்து இந்த ரூட் வழியாக ட்ரேட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்டு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ஆல்வேஸ் வெண்ட் ஹேண்ட் அண்ட் ஹேண்டு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே யார் வந்திருக்காங்கன்னா இந்த டயத்தில் வந்து இன்னும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிறிஸ்டியன் மிஷினரிஸ், அதாவது கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ், அடுத்து வந்து புத்த மதத்தை பரப்பதற்கு சமயக்குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மதத்தை பரப்பதற்கு இந்த செஞ்சியில் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது எதுக்கு சொல்லப்போனால் சில்க் ரூட் வழியாக தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபுட் ட்ராவல்ஸு, ஸ்பாகெட்டி அண்டு பொட்டேட்டோ. இதில் வந்து ஸ்பாகெட்டி அப்படின்னா பழங்கால பொருள்கள், பொட்டேட்டோன்னா உருளைக்கிழங்கு. அதாவது இப்போ வந்து ஃபுட் ட்ராவல்ஸு, சரியா? இதை பற்றி பார்க்குறோம். இதில் வந்து என்னென்னா ரெடி ஃபுட் ஸ்டஃப், அதாவது ரெடி ஃபுட் ஸ்டஃப்ங்கிறது நூடுல்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சைனாலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அரப் ட்ரேடர்ஸ் வந்து பாஸ்டாங்கிற ஒரு ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க 5th செஞ்சுரியில், அதாவது இத்தாலியில் சிசிலி தீவு வழியாக. அடுத்து வந்து ட்ராவல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அதாவது ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இன்ட்ரடியூஸ்டு நியூ கிராப்ஸு டு த லேண்ட்ஸ் த ட்ராவல்டு. அவங்க ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன கிராப்ஸ் வந்து கிடைக்கிதோ அதெல்லாம் அந்த கிராப்ஸ் நேமெல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது என்னென்ன கிராப்ஸ், அவங்களுடைய வெஜிடபிள்ஸ் என்னதுன்னா பொட்டேட்டோஸ், சோயா, கிரவுண்ட்நட்ஸ், மெய்ஸ், டொமேட்டோஸ், சில்லிஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் அவங்க என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் அதுலேருந்து அந்த காலத்துலேருந்து இது ஒன்றுனா வந்திருக்குது. அடுத்து வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். இப்படி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஃபுட்டெல்லாம் என்னது இறக்குமதி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஃபுட் were only introduced in Europe and Asia after Christopher Columbus discovered the vast continent that would later become known as the Americas. Christopher Columbus ஒரு நியூ வாஸ்ட் கான்டினெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சார். இதற்கு பேர் வந்து அமெரிக்கா. இது வந்து நார்த் அமெரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கான்னு பேர் உண்டு. நெக்ஸ்ட் வந்து யூரோப்பில் வந்து புது கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மெயினாக வந்து பொட்டேட்டோ வந்து மெயின் ஃபுட் ஐட்டமாக இருந்துக்குது. ஐரோப்பில் இருந்த புவர் அதாவது ஏழை மக்கள் வந்து இதை தான் உணவாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அயர்லாண்டில் வந்து புவரஸ்ட் பீசன்ட்டு, அதாவது ரொம்ப ஏழ்மையான லேபர்ஸ், இவங்க வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அதில் வந்து டிசீஸ், அந்த கிராப்பில் டிசீஸ் வரவும் அதை அழியவும், அந்த கிராப்ஸ் அழியவும் 1840 வந்து பசியால் பட்டினியால் அதிக மக்கள் இறந்துருக்காங்க. European sailors found a sea route to Asia and also successfully crossed the Western Ocean to America. அதாவது வெஸ்டர்ன் டு அமெரிக்காவுக்கு ஒரு சீ ரூட்டை வந்து யூரோப்பியன் சேலர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன ட்ரேட் பண்ணாங்கன்னா ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், பர்டிகுலர்லி சில்வர் ஃப்ரம் மைன் லொக்கேட்டட் இன் ப்ரெசன்ட் டே பெரு அண்ட் மெக்சிகோ.
அங்கே தான் அதிகமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்கன்ஸ்டு யூரோப்ஸ் வெல்த் அண்டு ஃபைனான்ஸ்டு இட் ட்ரேட் வித் ஏசியாவில் வந்து ட்ரேட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் கான்கோஸ்ட் த colonization ஆஃப் அமெரிக்கா டிசிஸ்லி அண்டர் வே பை த மிட் 16th செஞ்சுரியில் வந்து அவங்க வந்து அந்த 2 பேரும் வந்துருக்குறாங்க. அதாவது அமெரிக்காக்காரங்க வந்து அங்கே வந்து என்னது அவங்களுடைய காலனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் த ஸ்பானிஷ் conquest was the germs such as those of small bags that the harried and other person. அதாவது ஸ்பானிஷில் வந்து அதிகமாக ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அம்மை அந்த நோய் வந்து பரவி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து டியூ டு த லாங் isolation, America original inhabitants had no immunity against this disease that came from யூரோப்லேருந்து அது வந்திருக்குது. ஸ்மால் பாக்ஸ் இன் பர்டிகுலர் ப்ரௌட் டு பி எ டெட்லி கில்லர். அதிகம் பேர் வந்து இறந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்டில் த 19th century பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் வேர் காமன் இன் யூரோப்பில் வந்து 19th century வந்து அதாவது வறுமையும் பசியும் இருந்திருக்குது. அது மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. சிட்டிஸ் வேர் க்ரௌடட் அண்டு டெட்லி டிசீஸ் வேர் ஒயிட் ஸ்ப்ரெட். இது வந்து இந்த டிசீஸ்னால அதிகமாக இறந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 18th century சைனா அண்டு இந்தியா வேர் அமாங் த வேர்ல்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ். த வேர் ஆல்சோ ப்ரீ எமினன்ட் இன் ஏசியன் ட்ரேட். அதாவது சைனாவும் இந்தியாவும் 18th century வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்துருக்குது. அதாவது எல்லா இதுலேயுமே அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு however from the 15th century China is said to have restricted overseas conduct the related into isolation. அதாவது தனியாக அதை பிரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அது 15th century சைனா ரெடியூஸ்டு ரோல் அண்ட் த ரைசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அமெரிக்காஸ் கிராஜுவலி மூவ்டு த சென்டர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் வெஸ்ட் வேர்ல்ட்ஸ். அதாவது சைனா வந்து தனியாக இருந்து ரொம்ப அதிகமான இதில் வந்து அமெரிக்காவோட போட்டி போட்டு வந்து வேர்ல்டு அளவில் வந்து அது ட்ரேடில் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வந்துருக்குது. யூரோப் now emerged as the சென்டர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேடில் வந்து யூரோப் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்குது வேர்ல்டு அளவில். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோசியல், கல்ச்சர் அண்டு டெக்னாலஜிக்கல் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து த மூமெண்ட் வந்து 3 டைப்ஸில் வந்துருக்குது. அது என்னென்னா த ஃப்ளோ ஆஃப் ட்ரேடு, த ஃப்ளோ ஆஃப் லேபர், த மூமெண்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து 18th century வந்து த டியூ டு இன்க்ரீஸ் பாப்புலேஷன் ஃப்ரம் த 18th century த டிமாண்ட் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் இன் பிரிட்டன் அண்ட் இன்க்ரீஸ்டு. அதாவது 18th century வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து டிமாண்ட் ஆகிருக்குது. ஏன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் தேர் வாஸ் ப்ரெஷர் ஃப்ரம் லேண்டட் குரூப்ஸ் த கவர்மெண்ட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட் த இம்போர்ட் ஆஃப் கார்ன். அதாவது கவர்மெண்ட் வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருச்சு. இம்போர்ட் ஆன ஒரு கார்னா ஒரு ஃபுட் கிரெயின்ஸ் பேர் தான் சரியா. அதுக்கு தான் த லாஸ் அலோவிங் கவர்மெண்ட் டு டூ வேர் காமன்லி நோன் எஸ் த கார்ன்லா. இதுக்கு பேர் தான் கார்ன்லான்ஸ் பேர். ரயில்வேஸ் வேர் நீடட் டு லிங்க் த அக்ரிகல்ச்சர் ரீஜன்ஸ் டு த போர்ட். அதாவது அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரோட லிங்க் ஆகிறதுக்கு வந்து போர்ட் தேவை வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு நியூ ஹார்பர்ஸ் ஹேர் டு பில்ட் அண்டு பீப்புள் ஹேர் டு செட்டில் த லேண்ட்ஸ் விச் மென் பில்டிங் ஹோம்ஸ் அண்டு செட்டில்மெண்ட்ஸு. அவங்களுக்கு தேவையான ஹோம்ஸிங்கெல்லாம் அவங்க செட்டில் ஆகிக்கிறாங்க நியூ ஹார்பர்ஸ் வந்து. ஆல் திஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் டர்ன் ரிக்வயர்டு கேபிட்டல் அண்டு லேபர். கேபிட்டல் ஃப்ளோடு ஃப்ரம் ஃபைனான்சியல் சென்டர்ஸ் சச் அஸ் லண்டன். அதாவது ஃபைனான்சியல் சென்டர் வந்து லண்டன். த டிமாண்ட் ஃபார் லேபர் இன் பிளேஸ் வேர் லேபர் வாஸ் இன் ஷார்ட் சப்ளை. அதாவது அமெரிக்கா அண்டு ஆஸ்திரேலியா. அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க லேபர்ஸ் வந்து. நியர்லி 50 million people emigrated from Europe to America and Australia in the 19th century in search of better ஃபியூச்சருக்காக அவங்க வந்து 50 million people வந்து எமிக்ரேட் ஆகிருக்கிறாங்க யூரோப் டு அமெரிக்கா அண்டு ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு பை 1890 குளோபல் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி ஹேட் டேக்கன் ஷேப். 1890 வந்து குளோபல் அளவுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆகிருக்குது. த பிரிட்டிஷ் இந்தியன்
government built a network of irrigation canals to transform semi-desert waste into fertilizer agriculture in lands that would grow wheat and cotton for export. அதாவது வீட்டும் காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கான தேவைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குது. அதாவது இரிகேஷன் கேனல்ஸு, அதுக்கடுத்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வசதிகள்லாம் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து த ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸ், த டெலிகிராஃப் வேர் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் without which we cannot imagine the transformed the 19th century world. 19th centuryயில் வந்து வேர்ல்டு அளவுக்கு உலக அளவுக்கு வந்து ரயில்வே, அடுத்து ஸ்டீம்ஷிப்ஸு, இந்த டெலிகிராஃபு இதெல்லாம் வந்து அதாவது இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, அதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலோனிசம் சிமுலேட்டட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் டிரான்ஸ்போர்ட். கலோனிசம் வந்து அது என்னது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து. த தேர்ட் இன் மீட் offers a good examples of connected the process. Till the 1870, animals were shipped live from America to Europe and the slaughtered when they arrived there. அதாவது till the 1870 அனிமல்ஸில் வந்து ஷிப்டு த லீவ் ஃப்ரம் அமெரிக்கா டு யூரோப்புக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குட் எக்ஸாம்பிள் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து மீட் வாஸ் கன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் லக்ஸரி பியாண்ட் த ரீச் த யூரோப்பியன் புவர். அதாவது யூரோப்பியன் புவர் அவங்களுக்கு வந்து இந்த மீட் அதாவது இறைச்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்னது இது பண்ணியிருக்கிறாங்க, ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் ப்ரொமோட்டட் சோசியல் பீஸ் வித்தின் த கண்ட்ரி அண்டு சப்போர்ட் ஃபார் இம்பீரியலிஸ்ட் அப்ராட். அதாவது ஃபாரின் அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்குது. ட்ரேட் ஃப்ளரிஷ்டு அண்டு மார்க்கெட்ஸ் எக்ஸ்பெண்டட் இன் த லேட் 19th century. 19th centuryலேருந்து ட்ரேடு வந்து ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிருக்குது. எல்லாம் அதாவது இதில் வந்து எனது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டதுனால அவங்களுக்கு வந்து அது மாடர்ன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மாடர்ன். நெக்ஸ்ட்டு பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸ் மேட் வாஸ்ட் அடிஷன்ஸ் டு த ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ் இன் த லேட் 19th century. பெல்ஜியம் அண்டு ஜெர்மனி பிகம் நியூ கொலோனியல் பவர்ஸ். பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸு இது மெயினான இடம். இது வந்து என்னது அதாவது கப்பல் மூலம் வந்து 19th centuryயில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அடுத்து பெல்ஜியம், ஜெர்மனி ஆல்சோ கொலோனியல் பவர்ஸ் வந்திருக்குது. இந்த 1880 ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் ஆஃப் கேட்டில் பிளாக் ஆர் ரெண்டர் ப்ளஸ் அது ஒரு நோய், அது கேட்டில் அதாவது கால்நடைகளால் பரவுகிற நோய். had a terrifying impact of the African local economy. It was carried by infected cattle imported from British Asia to feed the Italian soldiers invading in East Africa. Entering Africa in the East, Renderpest moved west link forest fire. அதுக்கு பேர் என்னன்னு அது சொல்லுவாங்க. த லாஸ் ஆஃப் கேட்டில் டெஸ்ட்ராய்ட் ஆஃப்ரிக்கன் லிவ்லி குட்ஸ். அதாவது ரொம்ப அதிகமான கேட்டில்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. அந்த நோய் பேர் கேட்டில்னால் பரவுன நோய் வந்து பிளேக் அது ரெண்டர் பெஸ்ட் சொல்லுவாங்க. In the late 19th century, Europeans were attracted to Africa due to its vast resources of land and minerals, but there was a shortage of labor willing to work for wages. Employers used many methods to recruit and retain laborers. In the late 19th century, Europeans were attracted to Africa due to its vast resources of land and minerals, but there was a shortage of labor willing to work for wages. Employers used many methods to recruit and retain labor. Heavy taxes were imposed which could be paid only by working for wages and plantation and mines. In the 19th century, hundreds of thousands of Indian and Chinese laborers went to work on plantation in
mines and in road and railways construction project around the world. 19th centuryல வந்து ஐரோப்பியர்கள் வந்து ஆப்ரிக்கா வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதாவது லேண்ட் அண்ட் மினரல்ஸ் வந்து அங்கே வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபர் willing டு ஒர்க் ஃபார் வேஜஸ், அதாவது அந்த லேபர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்குது. willing டு ஒர்க் ஃபார் வேஜஸ், அந்த அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு. எம்ப்ளாயீஸ் யூஸ்டு மெனி மெத்தட்ஸ் டு ரெக்ரூட் அண்டு ரிட்டர்ன் லேபர், அதாவது வேறு இடத்துல இருந்தால் வரவழைச்சி அவங்களுடைய வேலைகள்லாம் செஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெவி டேக்ஸஸ் இம்போஸ்டு விச்சு, அது வந்து அதிகமான டேக்ஸ் இதெல்லாம் இம்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஒர்க்கிங் ஃபார் வேஜஸ் அண்ட் பிளான்டேஷன் அண்ட் மைன்ஸ், அதில் வந்து அதிகமான வேலைகள்லாம் கொடுக்குறாங்க, அதில் தான் டேக்ஸஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இந்த 19th centuryல வந்து தௌசண்ட்ஸ் இந்தியன்ஸ் அண்டு சைனீஸ் லேபர்ஸ் வந்து அதாவது வேலைக்கு வந்துருக்குறாங்க. அதாவது மைன்ஸ் அண்டு ரோடு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அரௌண்ட் த வேர்ல்டு, இதுக்கெல்லாம் அங்கேருந்து இந்தியன் அண்டு சைனீஸ் லேபர்ஸ் இங்கே வந்துருக்குறாங்க வேலைக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன்மா, இப்போ இன்றைக்கி வந்து லெசன் வந்து இவ்வளோ தான். அடுத்து வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் அனுப்பியிருக்கிறேம்மா, இதை நல்லா படிச்சுக்கோ. வெரி ஷார்ட்டில் வந்து 10 கொஸ்டின், ஷார்ட் ஆன்சரில் வந்து 8 கொஸ்டின். புக்கை நல்லா ரீட் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அதாவது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதனால் தரவாக படிச்சுக்கோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.